ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு மனிதன் குரங்கிலிருந்து எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தான் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். 3 நிலைகள் தான் ஒரு மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கியமான காரணங்கள். அவை நிமிர்ந்து நின்று இரு கால்களை மட்டும் பயன்படுத்தி நடப்பது, பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் மற்றும் மூளை வளர்ச்சி. குரங்கின் இந்த 3 பண்புகளில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தான் இன்று நவீன மனிதனாக காட்சியளிப்பதற்கான காரணங்கள். சரிங்களா? இவ்வாறு மனிதன் வாழ்ந்த வாழ்விடங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் நடக்க கற்ற முதல் மனிதர்களான ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் மனிதர்கள். இதேபோல் தென் ஆப்பிரிக்க பகுதிகளில் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய கால் கட்டை விரல் மற்றும் தாடை நீட்சி குறைந்து காணப்பட்ட ஹோமோ ஹெபிலிஸ் மனிதர்கள். இதே போல ஆசிய ஆப்பிரிக்க பகுதிகளில் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நேராக நிமிர்ந்து நெருப்பின் பயனை அறிந்த ஹோமோ எரக்டஸ் மனிதர்கள். ஆசியா மற்றும் ஐரோப்பிய பகுதியிலான யுரேசிய பகுதிகளில் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்ட மனிதர்களான நியாண்டர்தார் மனிதர்கள். பிரான்ஸ் பகுதிகளில் மனித வாழ்வின் தொடக்க கால கற்கருவிகளின் பயன்பாட்டை அறிந்திருந்த குரோமேக்னான்ஸ் மனிதர்கள். சீன பகுதிகளில் காணப்பட்ட பீஹிங் மனிதர்கள். லண்டன் பகுதிகளில் காணப்பட்ட ஹைடல்பெர்க் மனிதர்கள். இவர்களுடன் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக சுயமாக சிந்திக்கும் திறன் பெற்ற ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள். சரிங்களா? சுயமாக சிந்திக்கும் திறன் பெற்ற ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வாழும் இடத்தின் வானிலை மற்றும் காலநிலை இயல்பின் அடிப்படையில் நிறங்களினாலும் உடல் அமைப்பினாலும் வேறுபட்டு காணப்படுகிறார்கள். சரிங்களா?